ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் சூரிய பிரகாஷ் வர்மா. மீண்டும் இந்த மாதிரி ஒரு வீடியோவில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் அமேசிங் இங்கிலீஷ் விஸ்டம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் சொன்னா, ஈஸ் அண்ட் ஆர் எங்க பயன்படுத்தணும். ப்ரெசென்ட் டென்ஸ்ல வந்து ஹெல்பிங் வேர்பா 3 இருக்குங்க. ஆம், ஈஸ், ஆர். ஆமை பத்தி யாருக்குமே டவுட் இருக்காது. ஐ இருந்தா ஆம், அவ்வளவுதான். ஆனா இந்த ஈஸ் அண்ட் ஆர் எங்க பயன்படுத்தணும்னு பேசிக் லெவலில் நீங்க இருந்தாலும் சரி, இன்டர்மீடியட் லெவலில் நீங்க இருந்தாலும் சரி, அட்வான்ஸ்டு லெவலில் இருந்தாலும் சரி, சில இடங்கள்ல கன்ஃபியூஷன் இருக்கும். இது பேசிக்ங்க. இதுக்கு அடுத்து அட்வான்ஸ்டான விஷயங்களை பத்தி சொல்ல போறேன். ஸோ நீங்க கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனால் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அது என்ன நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கோ என்னுடைய டீச்சிங்கை பெட்டர்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோல கண்டென்ட் இருக்குன்னு நீங்க நம்பினீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, லெட்ஸ் பிகின் தி வீடியோ. ஸ்டார்டிங் நம்ம ஒரு குவிஸ் மாதிரி பார்க்கலாம். அதுக்கப்புறம் டீடைலான எக்ஸாம்பிளுக்கு நான் போறேன். ஸோ கார், எத்தனை கார் இருக்கு? அங்க கார்னு இருக்கு அப்படின்னா ஒரு கார். அப்போ சிங்குலர். சிங்குலர் இருந்தா ஈஸ். பாருங்க, கார் ஈஸ். கார்ஸ் அப்படின்னா அதிகமா இருக்கு, ஒண்ணுக்கும் மேற்பட்டது இருக்கு. அப்போ கார்ஸ், ஆமாங்க, ஆர். புரியுதுங்களா? இப்போ நீங்களே சொல்லுங்க. ட்ரீ எத்தனை இருக்கு? 1 இருக்கு. அப்ப அங்க என்ன வரணும்? வெரி குட், ஈஸ். இங்க இது சொல்லுங்க, ட்ரீஸ். ப்ளூரல், அப்போ எக்ஸாக்ட்டுங்க, ஆ. சூப்பர். ஹி அப்படின்னா அவன். எத்தனை பேர் இருக்கா? ஒரே ஒரு ஆள். ஒரு ஆள்னா எக்ஸாக்ட்லி, ஈஸ். விழினா நாங்க. நாங்கள்னா ஒருத்தருக்கும் மேற்பட்டவங்க இருந்தா மட்டும்தான் நாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க அப்படின்னு சொன்னா ப்ளூரல். ஸோ we are. சூப்பர். ஷீனா அவள். ஒரு பெண்ணை வந்து நாம அவள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு லேடியா இருந்தாங்கன்னா அவங்கன்னு சொல்லுவோம். ஸோ மரியாதையா சொல்லுவோம். ஆனா அவங்க எத்தனை பேரு? ஒரே ஒருத்தர் தான். ஷீ ஈஸ். ஓகேங்களா? தே, அவர்கள். அவர்கள்னா எப்போ சொல்லுவோம்? ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கும்போது அவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அவர்கள்னா ஒருவருக்கும் மேற்பட்டு இருப்பவங்க. அப்ப என்ன சொல்லணும்? வெரி குட்ங்க, தே ஆர். உங்களுக்கு இந்த கிளாரிட்டி இருக்குங்களா? ஒருத்தரை பத்தி பேசினா ஈஸ், ஒருவருக்கும் மேற்பட்டவங்க இருக்கிறாங்கன்னா ஆர். வெரி குட். இங்க பாருங்க, ராஜு. ஒருத்தர் தானங்க, அவர் பேர் வந்து ராஜு. அப்ப என்ன சொல்லணும்? ராஜு ஈஸ். ஓகேங்களா? இங்க பேர் என்ன? ரஹீம். எத்தனை பேரு? ஒரே ஆள், அவர் ரஹீம். ஸோ நேம் ஆஃப் எ பர்சன், அதனால ஈஸ். ஒருவேளை 2 பேரும் சேர்த்து சொல்லணும், ராஜு அண்ட் ரஹீம். ராஜு அண்ட் ரஹீம் 2 பேர் இருக்கிறதுனால, ஒருவருக்கும் மேற்பட்டவங்க இருக்கிறதுனால ராஜு அண்ட் ரஹீம் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லலாம். ஸோ இங்க சிம்பிளா பாத்தீங்கன்னா இது வந்து சென்டென்ஸ் ஸ்டார்டிங்ல கார் இஸ் எக்ஸ்பென்சிவ், ட்ரீ இஸ் யூஸ்ஃபுல் டு த நேச்சர், ஹி இஸ் எ போலீஸ், she is happy, Raju is handsome, Rahim is clever. இந்த மாதிரி சென்டென்ஸ் உருவாக்கலாம். ஸோ சிங்குலர் இருக்கும்போது is, ப்ளூரல் இருக்கும்போது ஆர். நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து this that அப்படின்னு எப்ப சொல்லுவோம்னா, இங்க நம்ம கையில ஒன்று இருக்கு, this is a marker. அங்க ஒரு கார் இருக்கு, that is a car. that is a car. அங்க இருக்கு that, இங்க இருக்கு this. So this is a board, this is a duster. இங்க இருக்கு this, அங்க இருக்கு that. ரெண்டுமே சிங்குலர் தாங்க. இங்க இருக்கு சிங்குலரா இருக்கும்போது this, சிங்குலரா இருக்கு அங்க இருக்கு that. இங்க இருந்தா வெரி குட், அங்க இருந்தா, புரியுதுங்களா? இங்க இருக்கு எத்தனை இருக்கு? ஒண்ணே ஒண்ணு. சோ சிங்குலர். this கப்ப சிங்குலர்ல என்ன வரணுங்க? this is. that singular என்ன வரணுங்க? is. these அப்படினா இந்த this க்கு plural form these. ஒன்னு இருந்தா this, நிறைய இருந்தா these. இது these னா இவைகள். அதிகமா இருக்குறப்போ these. ஒன்னு இருந்தா this, அதிகமா இருந்தா these. ஒண்ணே ஒன்னு அங்க இருக்கு that, அங்க இருக்கு ஆனா அதிகமா இருக்கு, ஒண்ணுக்கும் மேற்பட்டவ இருக்கு, அவைகள். அது, அவைகள், அவைகள் those.
இப்போ இங்கலே பாருங்க, these அப்படினா plural இங்க இருக்கு, ஆனா ஒண்ணுக்கு மேற்பட்டது இருக்கு, these அப்படினு சொல்லணும். அப்ப these plural என்பதனால these are, those plural என்பதனால those are. புரிஞ்சுதுங்களா? சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும். This is a marker, that is a car, these are trees, those are cars. அந்த மாதிரி எக்ஸாம்பிள் என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா நீங்க முதல்ல சென்டென்ஸ் ஸ்டார்டிங்ல கார் சிங்குலரா இருந்தா is, tree சிங்குலரா இருந்தா is, he is, she is, Raju is, Rahim is, cars are, trees are, we are, they are, Raju and Rahim are, this is, that is, these are, those are. இதுல உங்களுக்கு எதனா டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க, நான் அங்கேயே உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன். அண்ட் இந்த டாபிக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ அட்வான்ஸ்டான எக்ஸாம்பிள்ஸ்க்கு போலாம். ஓகே, சோ இப்போ பாருங்க, ஆல்ரெடி சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். நவுன்ஸ், ப்ரொனவுன்ஸ் பார்த்தோம். இதுவும் ஒரு வகையான ப்ரொனவுனுங்க. நிறைய பேர் இங்க தான் கன்ஃபியூஸ் ஆவாங்க. இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு, அதனால தான் நான் வந்து இங்க கன்ஃபியூஸ் ஆவாங்கன்னு சொல்றேன். எவ்ரிஒன், எவ்ரிபடி, சம்ஒன், சம்படி, நோஒன், நோபடி. இது ரெண்டுத்துக்கு ஒரே மீனிங் தான், ரெண்டுத்துக்கு ஒரே மீனிங் தான், ரெண்டுத்துக்கு ஒரே மீனிங் தான். சோ நிறைய பேர் என்னன்னாக்கா எவ்ரிஒன், எவ்ரிபடி அப்படின்னு இருக்கிறதுனால இது ஓகே, இது எல்லாரையும் பத்தி சொல்றாங்க, இது ப்ளூரலா இருக்கும் அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எவ்ரிஒன் என்பது எல்லாரையும் பத்தி சொல்லல, ஒரு கூட்டமா சொல்றாங்க, ஒரே கூட்டம், ஒன் டீம், அது ஒரே டீம் தான். அதனால வந்து சிங்குலரா தான் கன்சிடர் பண்ணுவோம். சம்ஒன் யாருன்னே தெரியாது, சம்ஒன் யாரோ யாரோ தெரியாது, அப்போ நம்ம அவங்கள ப்ளூரலாகவும் சொல்ல முடியாது, இல்லை நான் வந்து சிங்குலராகவும் சொல்ல முடியாது. ஸோ சிங்குலரை தான் கன்சிடர் பண்ணணும். நோ ஒன் யாருமே. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த வார்த்தைகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கே இந்த வார்த்தைகள் வந்தாலுமே ஆன்சர் என்பது ஈஸ் மட்டும்தான், ஆர் வராது. everyone is, everybody is, someone is, somebody is, no one is, nobody is. ஓகேங்களா? ஸோ everyone is invited to the party. Everybody is invited to the party. Someone is knocking on the door. Somebody is knocking on the door. No one is perfect. யாருமே இங்க perfect இல்ல. Nobody is perfect. No one is perfect. புரியுதுங்களாங்க? ஸோ உங்களுக்கு சிம்பிளாக என்னன்னாக்கா, இந்த எவ்ரி ஒன் பக்கத்தில் சென்டென்ஸ் என்ன வேணாலும் மாறலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சென்டென்ஸ் என்ன வேணாலும் மாறலாம். எவ்ரி ஒன், எவ்ரிபடி, சம் ஒன், சம்படி, நோ ஒன், நோபடின்னு வார்த்தைகள் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் என்பது ஈஸாக தான் இருக்கும். புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் டாபிக். இப்போ அடுத்த டாபிக் நம்ம வந்துட்டோம். ஆல்மோஸ்ட், சம், நன் என்பது சில ப்ரொனவுன்ஸுங்க. இங்க ஆல்மோஸ்ட், சம், நன் வரும்போது ஈஸ் வரணுமா ஆர் வரணுமா அப்படின்ற சில சந்தேகம் வரும். ஸோ இங்க வந்து ஆல் மொத்தம் அப்படின்னு இருக்கிறதுனால இதை பார்க்க கூடாதுங்க. மோஸ்ட் அதிகமான அளவுக்கு, சம் கொஞ்சம் அளவுக்கு, நன் எதுவுமே இல்லை அப்படின்னு மீனிங் வரும். ஸோ ஆல் ஆஃப் த இன்ஃபர்மேஷன், மொத்த இன்ஃபர்மேஷனும் ட்ரூ, உண்மை. most of the information dash true. அதிகமான அளவுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ல உண்மை இருக்கு. some of the information dash true. அந்த மொத்த இன்ஃபர்மேஷன்ல மொத்தமே உண்மை இல்ல, ஓரளவுக்கு உண்மை இருக்கு. none of the information blank true. அதுல உண்மை என்பதே இல்லை. ஓகேங்களா? ஸோ இது மீனிங் எது வேணாலும் பார்க்கலாம். இந்த வேர்ட்ஸ் வரும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வேர்ட்ஸ் வரும்போது நீங்கள் இதை பார்க்கக்கூடாது, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இதை தான் பார்க்கணும். பிளாங்குக்கு முன்னே என்ன இருக்கோ இதை தான் நீங்கள் பார்க்கணும். என்ன அப்படின்னா இது கவுண்டபுளா அன்கவுண்டபுளான்னு பார்க்கணும். இந்த வார்த்தைகள் பார்த்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இதை பார்க்காதீங்க. இன்ஃபர்மேஷன் பற்றி சொல்கிறாங்க. இன்ஃபர்மேஷனை உங்களால் கணக்கிட முடியுமா? உங்கள் கையில் வந்து இன்ஃபர்மேஷன் எத்தனை இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு கேட்க முடியுமா? இன்ஃபர்மேஷன் என்பது சொல்ல முடியாது, அளவிட முடியாது. ஓகேங்களா? கணக்கிட முடியாது. என் கையில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, 3 இன்ஃபர்மேஷன் இருக்குது, 4 இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ கவுண்டபுள்னா என்ன, அன்கவுண்டபுள்னா என்னன்னா, ஒரு விஷயத்தை உங்களால் கவுண்ட் பண்ண முடிந்ததை வந்து கவுண்டபுள் நவுன் சொல்லுவாங்க, கவுண்ட் பண்ண முடியாததை வந்து அன்கவுண்டபுள் நவுன் சொல்லுவாங்க. கவுண்ட் பண்ண முடிந்தது, என் கையில் மார்க்கர் இருக்குது, ஒரு மார்க்கர் இருக்குது, இதனால் கவுண்ட் பண்ண முடியும். ஒரு பைக் இருக்குது, அதனால் கவுண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபிசிக்கலாக கவுண்ட் பண்ணக்கூடியதை கவுண்டபுள் நவுன்னு சொல்லுவாங்க. கவுண்ட் பண்ண முடியாதது, ஒரு ஐடியாவை உங்களால் கவுண்ட் பண்ண முடியுமா? ஒரு ஐடியாவை கவுண்ட் பண்ண முடியுமா? வாட்டரை உங்களால் கவுண்ட் பண்ண முடியுமா? மெஷர் பண்ண முடியும், ஆனால் 1 2 கவுண்ட் பண்ண முடியுமா? பெட்ரோலியமை கவுண்ட் பண்ண முடியுமா? மில்கை கவுண்ட் பண்ண முடியுமா? கேஸை கவுண்ட் பண்ண முடியுமா? ஹாப்பினஸ் கவுண்ட் பண்ண முடியுமா? சேட் கவுண்ட் பண்ண முடியுமா? லவ் கவுண்ட் பண்ண முடியுமா?
உணர முடியும். கவுண்ட் பண்ண முடியுமா? ஸோ கவுண்ட் பண்ண முடியாதது எது இருந்தாலும் அது பக்கத்தில் எப்பயுமே ஈஸ் தான் வரணுங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கவுண்ட் பண்ண முடியாதது அன்பா இருக்கலாம், லவ், ஹேட், ஆங்கிரி, ஹாப்பினஸ், இன்ஃபர்மேஷன், அட்வைஸ், இந்த மாதிரி கவுண்ட் பண்ண முடியாது. வாட்டர், மில்க், கவுண்ட் பண்ண முடியாததை வந்து ஈஸ்ன்னு சொல்றோம். இங்க பாருங்க, ஆல் ஆஃப் த ரிப்போர்ட்ஸ் டேஷ் ட்ரூ. ரிப்போர்ட்ஸ் கவுண்ட் பண்ண முடியும். ஒரு ரிப்போர்ட் இது பேப்பர்ல வரும், ஒரு ரிப்போர்ட் பேப்பர்ல வரும், ஒரு பேப்பர்ல டேட்டால வரும், சிஸ்டம்ல வரும். இதை உங்களால கவுண்ட் பண்ண முடியும். ஸோ கவுண்ட் பண்ணக்கூடியது வரும்போது சிங்குலரா இருந்தா ஈஸ், ப்ளூரலா இருந்தா ஆர். அப்ப ஆல்ரெடி சொன்ன பாத்தீங்களா, ட்ரீ இருந்தா ஈஸ், ட்ரீஸ் இருந்தா ஆர், ரிப்போர்ட் இருந்தா ஈஸ், ரிப்போர்ட்ஸ் இருந்தா ஆர். சோ இங்க பாருங்க, ஆல் ஆஃப் த ரிப்போர்ட்ஸ் ஆர் ட்ரூ. மொத்த விதமான ரிப்போர்ட்ஸும் உண்மை. மோஸ்ட் ஆஃப் த ரிப்போர்ட்ஸ் ஆர் ட்ரூ. அதிக அளவுக்கு அதுல உண்மை இருக்கு. சம் ஆஃப் த ரிப்போர்ட்ஸ் ஆர் ட்ரூ. சில வரைக்கும் அதுல உண்மை இருக்கு. நன் ஆஃப் த ரிப்போர்ட்ஸ் ஆர் ட்ரூ. அதுல உண்மையே இல்லை. புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் நான் 3 டாபிக் சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு குவிஸ் இருக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சூப்பர். இப்போ உங்களுக்கு குவிஸ் நீங்க ஆன்சர் பண்ணி பாருங்க, உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல உங்களுக்கே புரியும். நெக்ஸ்ட் லாஸ்ட் செஷனுக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் நான் சொன்ன கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா இதுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணலாம். திஸ் இஸ் a quiz for you. No one, already someone, no one, everyone, nobody, somebody, anybody. இந்த மாதிரி வரும்போது என்ன வரணும்னு சொன்னேன்? எக்ஸாக்ட்லி is. ரைட்டுங்களா? இப்பதான் சொன்னோம். no one, everyone, everything, everything dash ready, everything is ready. Someone dash in the car, same rule, someone is in the car. புரியுதுங்களா? ஓகே. most of his advice, advice என்ன வரணுங்க? திங்க் பண்ணுங்க. advice என்ன வரணும்? இதை கவுண்ட் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப அன்கவுண்டபிள். அன்கவுண்டபிள்னா என்ன வரணும்? சூப்பருங்க. ஆல். அப்பவே நான் சொன்னேன், ஆல்னு வரும்போது கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. பிளாங்க்குக்கு முன்ன என்ன இருக்கோ அதான் பார்க்கணும். ஸோ இங்க என்ன இருக்கு? லைன்ஸ். சிங்குலரா ப்ளூரலா? ப்ளூரல். என்ன வரும்? எக்ஸலண்ட்டுங்க. ஆர். those cars dash expensive. those cars. cars என்பது சிங்குலரா ப்ளூரலா? ப்ளூரல். ஆன்சர் என்ன வரும்? எக்ஸலண்ட்டுங்க. நல்லா சொல்றீங்க. வாட்டர் dash essential for life. வாட்டர் என்பது கவுண்டபிள் நவுனா அன்கவுண்டபிள் நவுனா? அன்கவுண்டபிள் நவுன். அப்போ என்ன வரணும்? எக்ஸலண்ட்டுங்க. ஈஸ். மேத்தமேட்டிக்ஸ் என்ன வரணும்? இது நம்ம சொல்லவே இல்லையே. மேத்தமேட்டிக்ஸ், சோஷியல் ஸ்டடீஸ், இங்கிலீஷ், பிரெஞ்சு லாங்குவேஜஸ் பற்றி சொன்னாலும், சப்ஜெக்ட்ஸை பற்றி சொன்னாலும், சப்ஜெக்ட் என்பது சிங்குலராக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஐ மீன் அதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் இருக்காது. ஆக மேத்தமேட்டிக்ஸ் is interesting subject, English is international language. ஓகேங்களா? ஓகே. லாஸ்ட் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரேன். அதுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. lion blank powerful animal, they blank happy. fill the blanks in comment section. next video பார்க்கலாம். have a nice day.